சுவாமி உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், நீங்கள் தான் குருன்னு வேற நமக்கு போஸ்டிங் வேற போட்டுருவான். அவனுக்கோ குரு சாபம் இருக்கு, குரு தோஷம் இருக்கு. பிறகு அதுலேருந்து மீண்டு வருவதற்கு நம்ம எப்படி இருக்கணுன்றத சொல்கிறேன். இங்கே வழக்கறிஞர் வந்திருக்கின்றார்கள். அவருக்கு ஜோதிடத்திலே மிக ஆர்வம். அவரும் ஜோதிடம் படிக்கின்றார், ஜோசியம் ஆராய்ச்சி செய்கின்றார். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் வழக்கறிஞர் தான். எப்படி வழக்கறிஞராக இருக்கும்? இறைவனுடைய நீதிமன்றத்திலே, இறைவா இவனுடைய ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் எல்லாம் இருக்கிறது, அதனால இவன் கஷ்டப்படுகிறான், ஆனாலும் இவனுடைய ஒரு புண்ணிய பலன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு என்ன பாசிட்டிவாக இருக்குது, ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? அவனுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லி இறைவனிடம் மன்றாட வேண்டிய வக்கீல் நீங்கள், வழக்கறிஞர்கள் நீங்கள். ஆகையினாலே குறைகளை சொல்வதை விட நிறைகளை சொல்லி அவனுக்கு என்ன ஊட்டணும்? நம்பிக்கை ஊட்டணும். வானம் இருந்தும் பூமி இருந்தும் வாழ்க்கை இல்லாதவர் மூச்சிலே வாள்களை மிஞ்சும் வேல்களை மிஞ்சும் வல்லமை ஊட்டுவது எம் ஜோதிட தொழில். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். என்னென்னலாம் நம்ம படிச்சிருக்கிறோமோ, பிரஷ்ன ஜோதிஷம் ஆகட்டும், ஜாதக ஜோதிஷமோ, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். இல்லைன்னா ஒண்ணுமே அந்த ஜாதகத்தை பார்த்தா ஒண்ணுமே தோணாது, வெள்ளையா இருக்கும் மனசு. இது அவன் தான் உங்களை ரியாக்ட் பண்ண வைக்கிறான். அவனுடைய கர்மா ரியாக்ட் பண்ண வைக்கிறான். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா என்று 3 கர்மா உண்டு. இந்த சஞ்சித கர்மா என்பது தொகுப்பு வினை, பிராரப்த கர்மா என்பது நாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற வினை, ஆகாமி கர்மா அடுத்த பிறவிக்கு நாம் எடுத்து செல்லக்கூடிய வினைகள். இந்த பிராரப்தத்தில் இருக்கக்கூடியதைத்தான் நாம் பலனாக சொல்கின்றோம். அதைத்தான் இந்த 12 கட்டங்களும் சொல்கின்றன. நம்ம பரிகாரம்னு சொல்றோம், தமிழ்ல ஹா இல்ல காரம்னு போட்டுக்கலாம். பரிகாரம், பரிகாரம் தான். பரிகாரம்ங்கிறது ஹிரு என்கின்ற தாத்துலிருந்து வந்திருக்கு. சம்ஸ்கிருதத்துல ஹிரு, ஹிருன்னா ஹர, ஹரன், ஹரி. துன்பத்தை நீக்குபவனுக்கு ஹரன், ஹரி என்று பெயர். அப்ப பரிகாரம் என்ன பண்றது? துன்பத்தை நீக்க போகுது, முழுவதுமாக நீக்கும்ங்கிறது தான் பரி என்ற உபசர்க்கத்தை சொல்லி பரிகாரம். அந்த பரிகாரத்துக்கு துன்பத்தை ஹரம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு. அந்த பரிகாரத்தை நாம் எப்படி சொல்ல வேண்டும்? இந்த குரு தோஷத்தை பற்றி ஆரம்பித்தனுடைய காரணம், நீங்க உடனே அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்தால் உங்களுடைய குருவை எண்ணி பிரார்த்தனை செய்து கொள்ள தொடங்குங்கள். ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தி மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரேச்ச ஐம்கார ஹ்ரீம்கார ரகசியுக்த ஸ்ரீம்கார குடார்த்த மகாவிபூத்யா ஓம்கார மர்ம பிரதிபாதனேபியாம் நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாபியாம். என்னென்ன குரு மந்திரம் தெரியுமோ அதையெல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி